வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உள்ளதால் உணவக தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரையில் உள்ள நூற்றுக்கணக்கான உணவகங்கள் அடுத்த 3 நாட்களுக்குள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் டெம்பிள் சிட்டி குமார் கூறியுள்ளார். ஈரோட்டில் பெரிய ஹோட்டல்களில் தற்போது காலை 11 மணி முதல் 3 மணி வரை காஃபி, டீ மற்றும் சில சைனீஸ் உணவுகள் தயாரிப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக ஈரோடு மாவட்ட ஹோட்டல் சங்க தலைவர் தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கேஸ் சிலிண்டர்களுடைய விநியோகஸ்தர்கள் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. தட்டுப்பாடு வருகிறது, ஆகவே நீங்கள் குறைச்சிக்கிங்க விநியோகத்தின. அதனால் நாங்கள் சில பொருள்களை தயார் பண்ணுறதை நிறுத்திட்டோம். முக்கியமான உணவு சாப்பாடு, இட்லி, இது மாதிரி தோசை, பூரி இது மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதனால் எங்களுக்கு டெய்லி 1-1.5 சிலிண்டர் குறைச்சி கொடுத்துட்ருக்குறோம். விலைவாசி இப்படியே ஏறிக்கிட்டு இருந்ததுன்னா எங்களால் கடன் நடத்த முடியாத சூழ்நிலை. ரெண்டாவது சிலிண்டரே தட்டுப்பாடே வந்துருச்சு. சிலிண்டரே வரலைன்னா கடையை நிறுத்துறத வேறு வழி இல்லை. கிருஷ்ணகிரியில் வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் 70க்கும் மேற்பட்ட உணவகங்கள் மூடும் சூழல் உருவாகியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போரால் தமிழகத்தில் வணிக கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் இந்தியன் கேஸ் நிறுவனம் வணிக கேஸ் சிலிண்டர் விநியோகத்தை 2 நாட்களுக்கு முன் நிறுத்தியதாகவும் மற்றொரு நிறுவனமான பாரத் கேஸ் தற்போது கையிருப்பில் உள்ள சிலிண்டர்களை விநியோகித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த 2 நாட்களுக்கு மட்டுமே சிலிண்டர் கையிருப்பு உள்ளதாக கேஸ் ஏஜென்சிகள் தெரிவித்துள்ளதாகவும் உணவக உரிமையாளர்கள் கூறுகின்றனர். மத்திய மாநில அரசுகள் தடையின்றி வணிக கேஸ் சிலிண்டர்களை வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 சிலிண்டர் தேவைப்படுது. இந்த வாரனால இப்போ சிலிண்டரோட தட்டுப்பாடு அதிகமாக இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்படுறது எங்களுக்கு அச்சமாக தான் இருக்குது. இதனால் மேற்கொண்டு எங்கள் தொழில் எப்படி நாங்கள் நடத்த போகிறோங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்ருக்கு. நாங்கள் இது நாள் வரைக்கும் விறகுலேருந்து கேஸுக்கு மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ கேஸுக்கு பழகினதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் விறகுக்கு போகிறதுங்கிறது சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருக்குது. இதனால் அரசாங்கமும் எங்களுக்கு கை கொடுத்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் எங்களை நம்பியிருக்க தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றணும். ஈரான் போர் காரணமாக LIC நிறுவனம் 10 நாட்களில் 70,105 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளது. பிப்ரவரி 27இல் 14.88 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மார்ச் 9ஆம் தேதி 14.17 லட்சம் கோடி ரூபாயாக சரிந்தது. குறிப்பாக SBI, HDFC, ICICI வங்கிகளின் பங்குகளில் ஏற்பட்ட சரிவால் 15,293 கோடி ரூபாயையும், L&T பங்குகள் சரிவால் 7,609 கோடி ரூபாயையும் இழந்தது. இதனால் LIC முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச அரசியல் பதற்றங்கள் நேரடியாக சாமானியர்களின் சமையல் அறையை தாக்க தொடங்கியுள்ளதாக மதுரை MP சு வெங்கடேசன் தனது எக்ஸ் தளத்தில் கவலை தெரிவித்துள்ளார். வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் நிலையில் ஒருமுறை பதிவு செய்த பிறகு 25 நாட்கள் கழித்தே அடுத்த சிலிண்டரை பதிவு செய்ய முடியும் என்ற புதிய கட்டுப்பாடு நடைமுறைக்கு வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தவறான கொள்கைகளால் நாட்டில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் நிவேதித் ஆல்வா குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் பேசிய அவர், அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் விடுதிகளில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சமையல் செய்ய முடியாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டார். இதற்கு பிரதமர் மோடியும் பெட்ரோலியத்துறை அமைச்சரும் விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், ராகுல் காந்தி விரைவில் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்றும் தெரிவித்தார்.